பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பார்த்தோம்னா சிவராத்திரி, மகா சிவராத்திரி நமக்கு வருது. ஸோ இந்த நாளில் என்னென்ன பலன்கள் நமக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோன்னா கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு தீபம் ஏற்றுவதன் முறைகளையும் சரி இந்த பதிவில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா, வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி நமக்கு மகா சிவராத்திரி வருது. ஸோ அன்றைய தினம் காலையிலே இருந்து யார் ஒருத்தங்க முறைப்படி இந்த 4 ஜாம பூஜைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லா சிவன் ஆலயங்களிலுமே சிறப்பாக நடைபெறும். விடிய விடிய கண் விழித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம் படைத்து வழிபாடுகள் அப்படிங்கிறது மேற்கொண்டு செய்வாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு தாராளமாக நீங்கள் 4 கால பூஜைகளில் கலந்து கொள்றதுக்கு நீங்கள் தாராளமாக போய் வழிபாடுங்கிறத மேற்கொண்டு செய்யலாம். சரி, இப்போ வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல வீட்டில் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் திருநீர் பரப்பிக்கோங்க. சிவபெருமானுக்கும் திருநீருக்கும் எந்த ஒரு நமக்கு ஒரு வித்தியாச நிலைகள் அப்படிங்கிறதே கிடையாது. சிவபெருமான்னா நமக்கு திருநீரோட அம்சம்தான். ஸோ அதனால் அந்த பித்தளை தட்டின் மேலே திருநீர் பரப்பி, அதற்கு மேலே சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து, அதற்கு மேல் மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கை வைத்து நீங்கள் நெய்யூற்றி தீபம் ஏற்றி ஒரு வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானாக பாவித்து அந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தின் ஒளியாக சிவபெருமான் எனக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்ற மூலமாக நீங்கள் தீபத்தை ஏற்றி அன்றைய தினம் விடிய விடிய நீங்கள் கண் விழித்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும். சிவராத்திரி அன்று யார் ஒருத்தங்க மௌன விரதம் இருந்து இந்த வழிபாடை செய்கிறீங்களோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை, துன்பங்கள் இது எல்லாத்துலேயுமே இருந்து விடுபடலாம். ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் கர்ம வினையின் உள்ள பலன் அப்படிங்கிறது, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புலம்புவாங்க. முன் ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த மாதிரிலாம் புலம்புறதை நீங்கள் ஏற்கனவே நிறையா பேர்கிட்ட இருந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் பார்த்திங்கன்னா முன்ஜென்ம கர்மா வினைகள் அப்படிங்கிறத அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகள் நமக்கு இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் பிறந்திருக்க லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்கள் காலபுருஷ தத்துவத்திலேருந்து ரிஷப லக்னத்தில் பிறப்பெடுத்திருந்தாலோ, அல்லது சிம்ம லக்னத்தில் பிறப்பெடுத்திருந்தாலோ, 3ஆவதாக விருச்சிகம், 4ஆவதாக கும்பம், இந்த 4 லக்னத்தில் யாரெல்லாம் பிறப்பெடுத்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முற்பிறவியுடைய ஒரு வினை பயன் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணும். ஸோ யாரெல்லாம் இந்த 4 லக்னத்தில் மெயினாக பிறந்திருக்கீங்களோ, இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரியை மிஸ் பண்ணாமல் வழிபாட்டை செய்யுங்க. முக்கியமாக இந்த தீபத்தின் வழியாக உங்களுக்கு பரம்பொருளாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த 4 ஜாம பூஜைகள் அப்படிங்கும் பொழுது கோவிலில் நம்ம தாராளமாக ஒரு மெடிடேட் பண்ணி நம்ம அங்கே தரிசனம் செய்யும் பொழுது பலன்கள், ஆயிரக்கணக்கான பலன்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஜாமத்தில் கிடைக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இருக்குது நிச்சயமாக. ஸோ இந்த சிவராத்திரியின் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மௌன விரதம் யாரெல்லாம் இந்த ஒரு ஜாமத்துக்கு இருந்து சிவபெருமான வழிபாடு செய்கிறீங்களோ அதற்குண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீங்க. இருக்கக்கூடிய தடை, துன்பங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அனைத்திற்குமே ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு முழு பலனை தரக்கூடியதாக இந்த மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சிவபெருமானுடைய தரிசனத்தை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. வீட்டில் சிவபெருமானுடைய புகைப்படம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சிவபெருமான் படத்திற்கு உரிய சங்கு பூக்கள், நீல நிற சங்கு பூக்கள் ஆகட்டும், அடுத்தது வில்வ இலைகள் எது உங்களுக்கு கிடைக்குதோ, சாமந்தி பூவாக இருந்தாலும் சரி, அதை சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு போட்டுட்டு சிவபுராணம் அன்றைய இரவு படிச்சிங்கன்னா மிகவும் சிறப்பு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், 3ஆம் கால பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் கலந்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் கால பூஜையில் யார் ஒருத்தங்க முறைப்படி சிவபெருமான வழிபாடு செய்கிறீங்களோ நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். ஸோ இரவு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அந்த நடு ஜாமத்தில் நீங்கள் முழிச்சிருந்து ஒரு 10 நிமிஷம் வேண்டினா கூட சிவபெருமான் உங்களுக்கு கண் திறந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஸோ இந்த பதிவு முழுக்க சிவராத்திரியுடைய வழிபாட்டை ரொம்பவே சிறப்பாக பார்த்தோம்.
அந்த பித்தளை தட்டில் வந்து திருநீரும் சந்தனம் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றிருப்பீங்க. அடுத்த நாள் மறுநாள் பார்த்தோன்னா அந்த தீபத்தின் அடியில் வைத்திருந்த திருநீரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க, லாக் பண்ணி. ஸோ தினமும் வந்து சிவபெருமானை நினச்சி அந்த திருநீரை உங்கள் நெற்றியில் வந்து இட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிவபெருமானே போகிற காரியங்களில் வெற்றியே கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்து உங்களுக்கு பண்ணுவார். ஸோ இந்த பதிவு ரொம்பவே அருமையான ஒரு பதிவாக இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.